ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம மொபைலில் வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நிறையவே வந்து ப்ரைவசி வந்து செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான மாதிரி நம்மளுடைய அக்கௌண்ட்டை ப்ரைவசியை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் உள்ள ப்ரைவசி செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் சீன் சம்பந்தமான ப்ரைவசி செட்டிங்ஸ், இல்லாட்டி ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபவுட், ஸ்டேட்டஸ். ஸோ இது சம்பந்தமான ப்ரைவசி செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி அதை வந்து சரியாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரைவசி செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வாட்ஸ்அப் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணோன்னே வந்து மேலே கார்னரில் 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு இதில் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா முதல்ல உங்களுக்கு லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டாக உள்ள ப்ரைவசி செட்டிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய லாஸ்ட் சீனை வந்து யார் யார் பார்க்கணும் அப்படின்றத. ஸோ எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா எவ்ரிஒன் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்கள் கண்டெக்டில் உள்ளவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களாச்சுன்னா மை கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். மை கண்டெக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம யார் யார் பார்க்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம தனித்தனியாக கண்டெக்ட்ஸை வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நோபடி அப்படின்றத கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் சீனை வந்து யாருமே பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனையுமே வந்து நம்மளுடைய தேவைக்கேற்ப வந்து கொடுத்துக்க முடியும். அதோட வந்து லாஸ்ட்டாக who can see when I am online அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனையுமே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து லாஸ்ட் சீனும் நம்ம ஆன்லைன் இருக்க சம்பந்தமான இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் தான் இது. ஸோ இதை நம்ம தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஸோ இதுலையுமே அப்படித்தான் எவ்ரிஒன் அப்படின்றத கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து எல்லாருமே பார்க்கலாம். மை கண்டெக்ட்ஸ் அப்படின்றத கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம கண்டெக்ட்ஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கவங்க மட்டும்தான் வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மை கண்டெக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் அப்படின்றத கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம கண்டெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செலக்ட் பண்ணுற கண்டெக்ட் மட்டும் நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து பார்க்க முடியாது. நோபடி அப்படின்றத கொடுப்போமா இருந்துச்சுன்னா யாராலையுமே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் டிபியை வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து பார்க்க முடியாது. ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ சம்மந்தமாக வந்து அந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அபவுட். ஸோ அபவுட்டை பார்ப்போமா இருந்துச்சுன்னா அபவுட்டையுமே அதே மாதிரி தான் எவ்ரிஒன் அப்படின்றத கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க அபவுட்டை வந்து எல்லாராலையுமே வந்து பார்க்க முடியும். மை கண்டெக்ட்ஸ் அப்படின்றத கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய கண்டெக்ட்ஸில் உள்ளவங்க மட்டும்தான் நம்மளுடைய அபவுட்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மை கண்டெக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் அப்படின்றத கொடுத்து நம்ம கண்டெக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்ம சூஸ் பண்ணுற கண்டெக்ட்க்கு மட்டும் வந்து நம்மளுடைய அபவுட் வந்து ஷோ ஆகாது. நோபடி அப்படின்றத கொடுப்போமா இருந்துச்சுன்னா யாராலையுமே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்கான அபவுட்டை வந்து பார்க்க முடியாது. ஸோ அபவுட் சம்பந்தமான ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் சம்பந்தமான ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம்னா இருந்துச்சுன்னா மை கண்டெக்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ மை கண்டெக்ட்ஸை வந்து கொடுத்து ஓப்பன் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கண்டெக்டில் உள்ள எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மை கண்டெக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுவோமா இருந்து நம்ம கண்டெக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அந்த கண்டெக்ட்ஸுக்கு மட்டும் நம்ம போடுற ஸ்டேட்டஸ் வந்து போகாது, அவங்களால பார்க்க முடியாது. ஒன்லி ஷேர் வித் அப்படின்றத கொடுத்து நம்ம கண்டெக்ட் வந்து சூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்ம டிக் பண்ணுறவங்க மட்டும்தான், அதாவது சூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து நம்ம போடுற ஸ்டேட்டஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் சம்மந்தமான ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் வந்து இது தான். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ப்ரைவசி ஆப்ஷன்ஸை வந்து நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரைவசி செட்டிங்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனையுமே வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணுறீங்களா இல்லை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.